தூக்கங்களை ஏக்கங்களை தாண்டி போகும் வீச்சுவே என் காலம் நகராதே ஒருபோதும் முதிராதே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து பிரவியில் வந்து பார்த்துருப்பீங்க. அவன்ஸ் வந்து பிரவியில் பார்த்த மாதிரி சூப்பராக வந்து உங்கள் பிக்கை வந்து பிடிச்ச வேண்டிய பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டு வீடியோ ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக பெஸ்ட் எப்படிங்க வந்து மேக் வந்து பண்ணுறோம் சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சாலும் டீட்டெயிலாக வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்பேன். வீடியோ வந்து முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு வீடியோ வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஆப்புக்கான லிங்க் வந்து வேணா இன்ஸ்டாவோட பயோவில் வந்துருக்கு. ஃபாலோ பட்டன் மேலே இருக்கு பாருங்க. லிங்க் கிளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணால் ஆப்போட என்ட்ரன்ஸ் பேஜில் பார்த்தா இப்படி இருக்கும். இந்த வீடியோ பார்த்தா எடிட் பண்ணால் ஒரு சிங்கிள் ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் வந்து இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் எப்படி ஃபைன் பண்ணுறது, எப்படி ஆப் வந்து இம்போர்ட் சொல்கிறது ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. செக் பண்ணி ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. அப்படியே பிரவியில் பார்த்து எடிட்டிங் முடிஞ்சா நமக்கு லைக் வந்து போட்டுங்க. ஓகேங்களா? நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிச்சுக்கோங்களா. ஸ்டார்டிங் வந்துருங்க. கீழே பாருங்கள் ரெஸ்ட் ஒன்று ப்ளஸ் ஆகும் கிளிக் பண்ணுங்கள். மீடியான்ற ஃபோல்டர் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு எந்த ஃபோல்டர் இமேஜ் வந்து சேவ் பண்ணி ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து ஃபைன் பண்ணிட்டு ஆட் பண்ண போகிற பிக்கை செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் ஒரு ப்ளஸ் ஆகமாக சொல்கிற ஆஃபன் கிளிக் பண்ணி பிக் வந்து ஆட் பண்ணி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மேலே பாருங்கள் ஒரு 3 ஆட் கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த்தானா ஃபில் கம்பல்சரி சொல்கிற ஆஃபன் கிளிக் பண்ணி ஃபில்ஸ் செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இப்போ தான் பிளண்டிங் ஆப்போசிட் சொல்கிற ஆஃபன் கிளிக் பண்ணி வந்து வால்யூம் வந்து உங்கள் சாய்ஸ் தான் எந்தளவுக்கு வந்து பிளண்ட் ஆகணுமோ அந்தளவுக்கு வந்து பிளண்ட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த இமேஜ் அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க. கரெக்டாக கீழே பார்த்தோன்னா குரூப் லேயருக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க. அதான் அந்த ஃப்ளவர் லேயருக்கு அந்த ஃப்ளவர் டெக்ஸ்ட் இருக்குது அதுக்கு லேயருக்கு கீழே எடுத்துன்னு வந்துருங்க. எடுத்துன்னு வந்துட்டு நெக்ஸ்ட் இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து குரூப் எண்ட் இருக்கும். ஓகேங்களா? 4:17:03 வரை இருக்கும். போயிடுங்க. இப்போ இந்த இமேஜில் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணி வைக்கலாம். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஐக்கானுக்காக கிளிக் பண்ணுங்கள். எஃபர்ட்டில் போங்க. இந்த லெஃப்ட் சைட் டவுனில் ஒரு 3 ஆட் கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட் ஆஃபர் கிளிக் பண்ணி எஃபர்ட் வந்து காப்பி பண்ணிங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே இருக்க இமேஜ் கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்டில் போய்ட்டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்க 3 ஆட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்க பாருங்கள் ஒரு 2 எஃபெக்ட் அதுக்கான கண்ணாடி மட்டும் கிளிக் பண்ணி ஸ்லாஷ் வந்து ரிமூவ் பண்ணுங்கள். இந்த மேலே இருக்கிற எஃபெக்ட் வந்து எதுவும் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அப்படியே நெக்ஸ்ட்டு மேலே அந்த குரூப் கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு மேலே இருக்கிற எஃபெக்ட் மட்டும் ஆன் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த 2 எஃபெக்ட்டும் அப்படியே ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அந்த குரூப்பில் கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி அட்டாச் பண்ணால் உங்களுக்கு பார்த்தா ரிட்டர்னுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் ஆன் சூஸ் பண்ணுங்கள். மீடியா வந்து பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் ஆட் பண்ண சேம் அதே பிக் ஆட் பண்ணி அந்த பிக் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ரிட்டர்னுக்கு எடுத்து வந்துட்டு லாஸ்ட் எண்ட் வரையும் போய்ட்டு இமேஜ் செலக்ட் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட் இமேஜ் வந்து ஃப்ரேமில் வந்து நல்லா செட் ஆகிற அளவுக்கு செட் வந்து பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான அவுட்புட் வந்து கிடச்சிட்ருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுங்க. டைம்லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இருக்கும். ஏன்னா டைம் பார்த்தோன்னா 17:03 வந்துருங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஆன் சூஸ் பண்ணுங்கள். மீடியா வந்து பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து ஒரு பிக் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் 3 ஆட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்தோன்னா ஃபிஃப்த்தானா ஃபில் கம்பல்சரி ஆஃப் கிளிக் பண்ணி ஃபில்ஸ் செட் வந்து பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே இந்த இமேஜ் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் புக் மார்க் வரையும் போய்ட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரு இமேஜ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இந்த தேர்டாவது கட் ஆஃப் கிளிக் பண்ணி கட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? மொத்தம் பிக் வந்து இமேஜ் செட் பண்ணிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அந்த இமேஜ் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே லிரிக் இருக்குது அந்த லிரிக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்து வந்து செட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வரதான் இந்த 2ல இந்த ஒரு 4 இமேஜ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எடுத்து வந்து முடிச்சோடனே சைடில் இந்த கேமரா வந்து ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிங்களா அங்கே வந்துடுங்க. வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த இந்த சைடில் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த கேமராக்கான ஃபோக்கஸ் மட்டும் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பர்ஃபெக்டான அவுட்புட் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? கரெக்டாக வந்து செட் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அந்த இமேஜில் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு இங்கே பார்த்தா ஆட் எஃபெக்ட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ரெஸ்ட் சர்ச் ஆகும் கிளிக் பண்ணுறதுல TIELS சர்ச் பண்ணுங்கள். டைல்ஸ் வந்து சர்ச் பண்ணி ஒரு டாப் ரிசல்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் ஆட் பண்ணி ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் ஆகும். பார்த்தா மிரர் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி அது மட்டும் என்னபிள் வந்து பண்ணிங்க. என்னபிள் வந்து பண்ணிவிட்டு இதே இங்கே நான் சொன்ன சேம் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி இங்கே நெக்ஸ்ட் பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டு மிரர் ஆட் பண்ணிங்க. அந்த டைல்ஸ் ஆட் பண்ணிட்டு மிரர் வந்து என்னபிள் பண்ணிங்க. என்னபிள் பண்ணிட்டு ஒன்ஸ் மேலே வந்து பேக் வந்துட்டு இங்கே மேலே பாருங்கள் ரைட் அப்படி வேறாக்கான பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ அண்ட் ஆஃப் செலக்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். உங்கள் எடிட்டிங் நான் பண்ண எடிட்டிங் வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் வந்து போட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிச்சு. அப்புறம் எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும்.